எல்லாத்தையும் நீ பண்ணிட்டு என் தங்கச்சி பண்ணதாவா சொல்ற? சொல்லிட்டேன். இப்ப எதுக்கு முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்க? அப்போ அவங்க என்ன கத்தியால கைய கிழிச்சத பத்தி உங்களுக்கு எல்லாம் எந்த வருத்தமும் இல்லையா? அப்படித்தானே பெரியயா? அந்த ரூமுக்கு நீதான் கத்தியோட போனன்னு என் தங்கச்சி கோகிலா சொன்னாலே. என்ன இருந்தாலும் உங்க தங்கச்சி சொல்றது தானே நம்புவீங்க. ஆனா நீ சொல்றத அசோக், சத்யா, தேவா இவங்க எல்லாம் நம்புறாங்களே. பரவாயில்ல பெரியயா. ஆனா மறுபடியும் கேக்குறேன், என்ன எதுவும் பண்ணிட வேண்டான்னு கோகிலம்மா கிட்ட சொல்லிடுங்க. ஏய், நாங்க சொல்றது இருக்கட்டும். இனிமே கோகிலாவே கூப்பிட்டாலும் நீ அவ ரூம் பக்கம் கூட போக கூடாது. புரிஞ்சுதா? புரிஞ்சுது. நீங்க சொல்ற வரைக்கும் நான் அவங்க இருக்கிற பக்கமே போக மாட்டேன். சரி, நீ போ. சரி மீனாக்கா, நான் போயிட்டு வரேன். அந்த கோகிலா கைக்கு கத்தி வந்த வேகத்துக்கு துர்காவை தப்பிக்க விடாம அங்கேயே அவ சங்க அறுத்திருந்திருக்கணும். என்னங்க சொல்றீங்க? வீட்டுக்குள்ளேயே வச்சு துர்காவை கொலை பண்ண சொல்றீங்களா? ஏய், அவ சாவறத பத்தி எனக்கு கவலை இல்லைங்க. ஆனா நம்ம கோகிலா ஜெயிலுக்கு போயிடுவாளுங்க. போகட்டும். அப்படி ஏதாவது நடந்திருந்ததுன்னா எவ்வளவு பணம் செலவானாலும் என் தங்கச்சி கோகிலாவை வெளியே கொண்டு வந்திருப்ப. என்னால கொலைகேச கூட சமாளிச்சிட முடியும். ஆனா இவளோட டார்ச்சரை என்னால சமாளிக்க முடியல. தனக்கு வந்த சான்ஸ கோகிலா மிஸ் பண்ணிட்டா. இவ எப்படிப்பட்டவ பாத்தியா? நம்ம கிட்டே அனுமதி வாங்கிட்டு போய் கோகிலாவை பைத்தியமாக்கிட்டு நம்ம கிட்டே வந்து அப்பாவி மாதிரி நடிக்கிறா பாரு. அப்பாவி மாதிரி நடிக்கிறா. இவன் நடிக்கிறான்னு நமக்கு தெரியும், அவளுக்கும் தெரியும். ஆனா அப்ப கூட நம்ம கிட்டே நடிக்கிறான்னா அவளுக்கு என்ன துணிச்சல் இருக்கணும். இவ வாழ்நாளோட முடிவு என் கையில தான் இருக்கு. உங்களுக்கெல்லாம் இன்னொரு தகவல் சொல்றேன். அத கேட்டா நீங்க எல்லாம் அதிர்ச்சி ஆயிடுவீங்க. என்னன்னு? கோகிலா ரூமுக்கு கொண்டு போன அந்த கத்திய துர்கா சாண பிடிச்சத நான் பார்த்தேன். என்னென்ன சொல்றீங்க? ஆமாடா. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு உங்க யாருக்கும் தெரியாது.